நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம நட்சத்திரா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம கிருஷ்ணா வந்து நட்சத்திராவை சும்மா விட்டுருதா இல்லை, ஏன்னா அபூர்வா நட்சத்திரா பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி செரியோட கதையை முடிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்கே அபூர்வாவை தேடி போலீஸ் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்சத்திரா கிட்ட எல்லாமே விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம செரி இருக்காரே நட்சத்திராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் தான் மேலே போட்டுக்கிறாரு. நான் தான் கால் தடுக்கி விழுந்துட்டேன், நான் வந்து ஒரு கரவோதமாக ஒதுங்கினேன், அப்போ தான் என்னை 2 பேர் வந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சு விட்டுட்டாரு. இதை கேட்டதுமே நம்ம கிருஷ்ணா செம கோவப்பட்டு செரியை திட்டுறாங்க. சரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது சந்திரா வராங்க. சந்திரா வந்து செரி கிருஷ்ணா 2 பேர் பேசுகிறத பார்த்துடுறாங்க. அப்போ தான் அபூர்வா வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கிறது தெரிய வருது. அப்போது நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அபூர்வா நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன் பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை இப்படி தான் கொல்ற அளவுக்கு தூண்டுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அப்படிலாம் செய்யவே இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, சரி உயிரோடு வந்துட்டான், அதனால உங்க எல்லாத்தையுமே நான் சும்மா விடுறேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுந்துச்சு அவ்வளவு தான், என்னை நீங்கள் சந்திராவை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சந்திரா திட்டிட்டு போனதுலேருந்து அபூர்வா செம்ம கடுப்பில் இருக்க. அப்போ தான் நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நல்ல வேலை சரி உயிரோட வந்துட்டான், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுந்துச்சு, நீயும் ஜெயிலில் இருந்திருப்பேன் நானும் ஜெயிலில் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமியை தான் காட்டுறாங்க. நம்ம ககன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே எஸ்பி சூர்யா வந்து கன் வச்சு மிரட்டினார் இல்லையா, அந்த சீனே நம்ம ககனுக்கு வந்து கனவாக வந்துட்டு இருக்கோம். அப்போது நம்ம ககனை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு கனவு வரும். அப்போ நம்ம ககன் டக்குன்னு எழுச்சிருவார். அப்போ உடனே மனசாட்சி வந்து பேசும். அப்போ ககன் கிட்ட சொல்லும், என்ன ககன் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த ஃபோன் கால் மட்டும் லேட்டாக வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன், உன்னோட உயிரை காப்பாற்றினது யார் தெரியுமா, பூமி, பூமி மட்டும் இல்லைனா இந்நேரம் நீ இப்போ உயிரோடவே இல்லை, நீ ஏன் இன்னும் அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, உன் மனசுக்குள்ள அவன் மேலே காதல் நிறையா இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் மேலே கோவப்பட்டு இவ்வளோ நாளாக அவளை ஒதுக்கி வச்சுட்டு இருக்க, இனிமேட்டும் அவளை கஷ்டப்படுத்தாத, பூமி யார் தெரியுமா, உன்னைய காப்பாற்ற வந்த தெய்வம், நீ கொஞ்சமாவது நினைச்சுப்பாரு, உனக்கு எவ்வளோ ஆபத்து வந்திருக்கு, எல்லா ஆபத்துல இருந்தும் பூமி தான் உன்னைய காப்பாற்றிக்கிட்டு வரா, நீ இதுக்கப்புறமும் அவளை புரிஞ்சுக்கலனா நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஈகோவுக்கு இடம் கொடுக்காம நீ பூமியோட காதலை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு உனக்காக டிடெக்டிவை ஏற்பாடு பண்ணியிருக்கா, பூமி உன்னோட பாதுகாப்புக்காக உன்னையவே சுத்தி வரா, ஆனா அவளை நீ கொஞ்சமாவது மதிக்கிறியா, எப்ப பாரு அவளை திட்டுறது அவளை அசிங்கப்படுத்துறது இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் அவளுக்கு நன்றி சொல்லணும்னா காலம் ஃபுல்லா அவளுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கணும் ககன் அப்படிங்கிற மாதிரி ககனோட மனசாட்சி வந்து பயங்கரமா பேசுது. இதை கேட்டதுமே நம்ம ககன் வந்து பூமியோட காலை பிடிச்சி அழுகுறாங்க. பூமி நீ என்னோட மனசாட்சி சொன்ன மாதிரி நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், என்னோட வாழ்க்கையில் நீ மட்டும் வராமல் இருந்திருந்தனா நான் நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கோம், ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்தனால என்னோட வாழ்க்கையவே ரொம்ப அழகாக மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து இனிமேட்டு நம்ம பூமி கிட்ட கோவப்படக்கூடாது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் டோட்டலாக ஆளே மாற போகிறாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த சைடு நம்ம செரி வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. செரி கிட்ட நம்ம ககன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம செரி ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னன்னா சொல்கிறீங்க, அந்த சூர்யா இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான அவங்கள, அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட. அப்போ தான் நம்ம ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு செரி இப்போ கோவப்படுறதுக்குலாம் நேரம் இல்லை, என்னைய பூமி தான் காப்பாற்றிருக்கா, அதனால இனிமேட்டு நான் பூமி கிட்ட ஒழுங்காக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்டத்துமே செரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் கிட்ட வந்து செரி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போயாவது பூமிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ககனும் பூமிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம பூமியும் ககனோட ஃபோன் காலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம பூமி ககன் கிட்ட சொல்கிறாங்க, உங்களோட ஃபோன் காலை பார்த்ததுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, சரி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணீங்களா, வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, இல்லை நீ கண்டிஷனில் போட்டதில் இதுவும் ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியும் நேற்று நடந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பூமி உனக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம செரி சொல்கிறாங்க, என்னென்ன நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ககன் சொல்கிறாங்க, சரி உனக்கு தெரியாது என்னோட அவஸ்தை,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சரி சொல்கிறாங்க. சரி விடுங்க, ஃபோனில் தான் சொல்ல முடியல, நேர்லையாவது நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால் நான் போயிட்டு பீர் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சரி ஓவராக குடிக்காத, உடம்புக்கு நல்லது கிடையாது, நீயும் இப்போ ஃபேமிலி மேன் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சரியும் ககன் கிட்ட சரி ஆனால் நான் போயிட்டு வரேன், நீங்கள் பூமி கூட சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் நம்ம செரிக்கு அந்த சூர்யா மேலே செம்ம கோவம், நம்ம ககனனாவை இப்படி போட்டு அடிச்சுட்டானே, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எங்கே இருக்கானோ அங்கே தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க. சூர்யா பப்பில் பயங்கரமாக தண்ணி அடித்து போதையில் கிடக்குறாங்க, இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு சூர்யாவை பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செரி சூர்யாவோட கதையை முடிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது செரியோட ஃப்ரெண்டு வந்து இது ரொம்பவே தப்பு, இது எப்படியாவது ககன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி செரி வந்து சூர்யா மேலே பயங்கரமாக கோவமாக இருக்கான், இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரலன்னா கண்டிப்பாக சூர்யாவோட கதையை முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககனும் அந்த பப்புக்கு ஓடி வராங்க. அங்கே வந்து செடியை போட்டு அடிக்கிறாங்க. சரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவனுக்கும் எனக்கும் தான் பகை, நீ எதுக்காக இதில் தலையிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சரி சொல்கிறாங்க, அண்ணா உங்களை கொல்ற அளவுக்கு போயிருக்கான், இவனெல்லாம் சும்மா விட்டு வைக்கலாமா, இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அந்த அபூர்வா பேச்சை கேட்டுட்டு இவன் உங்களை என்னென்ன கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ககன் வந்து செடியை துரத்தி விட்டுறாங்க. சரி நீ இங்கே இருக்க, அதை போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம சூர்யாவும் முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு பார்க்குறாங்க, என்னை யாரா அடிச்சா, நீ தான் என்னை அடிச்சியா, சாகுற அளவுக்கு போயிட்டு வந்து உனக்கு புத்தி வரலையா, இன்னும் என்னை பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சூர்யா கேட்க அது கேட்ட ககன் சொல்கிறாங்க, ஆமாண்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், தேவையில்லாமல் எதுக்காக என்னைய இந்த அடி அடித்த, அதுக்காக தான் நான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்கேன், உன் வேலையும் போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னோட வழியில் குறுக்க வந்த அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை வான் பண்ணிட்டு போயிடுறாரு ககன். இந்த சைடு நம்ம ககன் வந்து மறுபடியும் பழைய மாதிரி ரொமான்டிக் ஹீரோவாக மாறிட்டாரு தான் சொல்லலாம். இவ்வளோ நாளாக நம்ம பூமி மேலே இருந்து கோவம் ககனுக்கு போயிடுச்சு, அதனால நம்ம பூமிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் காரில் போய்கிட்டு இருக்கும் போது அங்கே பூ விற்கிற ஒரு லேடியை பார்க்குறாங்க. அங்கே பார்த்ததுமே நம்ம ககன் ஓடி போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, பொண்ணுங்களுக்கு எந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த அம்மா சொல்கிறாங்க, மல்லிப்பூ தாங்க ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்கள் மல்லிப்பூவே வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனும் ஒரு கூடவே பூமிக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பூமி அங்கே ஹாலில் நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ககன் கூடையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே வராங்க. அப்போது நம்ம பூமி வந்து ககனை பார்த்து என்னது இது, இப்போ இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஃபேன் ஷர்ட் போட்டு பூ விற்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ககனுக்கு கோவம் வந்து கூடை இறக்குறாங்க. அப்போ தான் ககனுன்னே நம்ம பூமிக்கு தெரியும். அப்போ பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன கூடையோட பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ககன் சொல்கிறாங்க, எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதான் பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பூ வாங்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, அந்த பூவை என் தலையிலையும் வச்சு விடணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ககனும் பூ எடுத்து தலையில் வச்சு விடுறாங்க. அப்போ நம்ம ககன் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, பாருங்கள் இவ்வளோ நாளாக நான் உன்கிட்ட சரியான ஹஸ்பண்டாக நடந்துக்கலை, இனிமேட்டாவது உன்கிட்ட நான் ஒழுங்காக இருப்பேன், எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய எபிசோட்லலாம் பேசுவார்ல நம்ம ககன், பூமி ககன் ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம ககன் வந்து பூமியை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ககன் பூமியோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ககன் இதே மாதிரியே பூமி மேலே பாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் என்ன இதில் கண்ணுப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம ககன் பூமிக்குள்ளே அகெயின் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் கதைக்களத்தை நம்ம ககன் பூமியை வச்சு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.